வெல்கம் பேக் டு சேனல். சிரஞ்சீவி மற்றும் நயன்தாராவோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு கமர்ஷியல் காமெடி ட்ராமா மூவி தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படத்தோட தமிழ் விஷனை இப்போ ஒருவேளை நமக்கு ZEE5 ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, மராத்தின்னு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தோட தமிழ் வெர்ஷன் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவியோட டப்பிங் போர்ஷன்ஸ் மட்டும் தமிழில் கொஞ்சம் ஓகே, ஒரு அந்த வாய்ஸ் செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஸ்க்ரீன் பில்ல பார்க்குறப்ப செட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவியும் நயன்தாராவும் கல்யாணம் ஆகியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பிரச்சனைனால. இப்போது சிரஞ்சீவி சில வருஷங்கள் கழிச்சு தன்னோட பசங்களை பார்க்கறதுக்காக ஸோ நயன்தாராக்கு தெரியாம ஸோ ஒரு ஸ்கூல்ல அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அந்த பசங்களோட நெருங்கி பழங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நயன்தாரோட வீட்டுக்குமே போற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சிரஞ்சீவிக்கு வருது. சிரஞ்சீவி அங்கே போன பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதையும், நயன்தாராக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். அந்த ப்ராப்ளம் எதுக்கு அந்த சேஃப்கார்ட் பண்ணாதான் நம்ம சிரஞ்சீவி அங்கே போயிருப்பாரு. அவரையும் அண்ட் அவரோட குடும்பத்தையும் எப்படி அவர் காப்பாற்றுறாரு அப்படின்றதையும், அண்ட் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நயன்தாராவும் சிரஞ்சீவி எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றதான் படத்தோட கதை. இல்லை ட்விஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து நம்ம வெங்கடேஷ் வருவார். அவர் வந்து ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போவார். அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஓவரால் வந்து வாட்சபிள் மூவி தான். லைட்டாக விசுவாசம் படம் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். விசுவாசம் படம் மாதிரி தாங்க கதை இருக்குது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் அனில் ரவிபுடைய மேஜிக் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சங்கராந்திக்கு வச்சு நான் படம் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த படம் பார்க்க செம்ம காமெடியாக இருக்கும். அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரியாக தான் ஆனால் ஃப்ரெண்டு தான் இந்த படத்துலையுமே வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல செம்ம சிரிப்பான். சிரஞ்சீவி கூட இந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட பழைய படங்கள்லாம் அவ்வளோ பெருசாக பார்த்து கிடையாது. ஆனால் ஆக்ஷன் போஸ்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இல்லை ஃபுல்லாமே ஃபன் போர்ஷன்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனில் ரவி நினச்சா யாரை வேணாலும் நல்லா காமெடியாக வந்து நடிக்க வைக்க முடியும் போல. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ட்ராமா மூவி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ZEE5 ஆட் பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ எந்த விதமான அடல் கண்ட எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை தமிழ் வெர்ஷனும் நல்லா இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ZEE5 இருக்குது. இந்த படத்துக்கு SRS லிங்க்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம்.